மித்ராவின் கீழ் இந்திய சமூகத்தின் கல்வி வாய்ப்புகளை மேம்படுத்துவதற்காக பராபோட் மடானி மற்றும் கல்வி மடானி ஆகிய இரு புதிய திட்டங்களுக்கு அரசாங்கம் 20.8 மில்லியன் ரிங்கிட் நிதியை ஒதுக்கியுள்ளது. நாடு தழுவிய அளவில் 50,000க்கும் மேற்பட்ட இந்திய மாணவர்கள் இந்த திட்டங்களின் மூலம் பயன்பெறுவார்கள் என்று மனிதவள அமைச்சர் டத்தோ ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். 361 அரசு உதவி பெறும் தமிழ் பள்ளிகளுக்கு தேவையான தளவாட பொருட்கள் மற்றும் கல்வி வசதிகளை வழங்குவதற்காக பராபோட் மடானி திட்டத்தின் கீழ் 12.8 மில்லியன் ரிங்கிட் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் மேசைகள், நாற்காலிகள், ஆசிரியர் அறை உபகரணங்கள் போன்றவை வழங்கப்பட்டு 39,692 மாணவர்களும் 5,290 ஆசிரியர்களும் பயனடைய உள்ளனர். அதே வேளையில் B40 குடும்பத்தை சேர்ந்த சுமார் 10,410 மாணவர்களின் நலனுக்காக 8 மில்லியன் ரிங்கிட் செலவில் கல்வி மடானி திட்டம் தேர்ந்தெடுக்கப்பட்ட 315 தமிழ் பள்ளிகளில் தரம் 4 முதல் தரம் 6 வரையிலான மாணவர்களுக்கு செயல்படுத்தப்பட உள்ளது. இத்திட்டத்தின் கீழ் மலாய் மொழி, ஆங்கிலம், கணிதம் மற்றும் அறிவியல் ஆகிய பாடங்களுக்கு இலவசமாக பிரத்யேக வகுப்புகள் நடத்தப்படுவதோடு ஊட்டச்சத்து உதவிகள், கற்றல் உபகரணங்கள் மற்றும் மின்னியல் சாதனங்களும் சம்பந்தப்பட்ட பள்ளிகளுக்கு வழங்கப்படும்.